மாதாவை நம்பியவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறைவும் ஒரு நாளும் ஏற்படுவதில்லை. அன்னை வேளாங்கண்ணியை அனுதினமும் நினைத்து வழிபடும் தன் பிள்ளைகளை அன்னை ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. வரலாற்று சரித்திரங்களையும் இந்த நாளில் நடைபெறும் அற்புதங்களும் அதற்கு ஓர் ஆதாரம். நீண்ட நாட்களாக தன் பிள்ளைக்கு காது கேட்கவில்லையே என்று மிகவும் மனம் வருத்தப்பட்ட ஒரு தாய் அன்னை வேளாங்கண்ணியிடம் மன்றாடி மனமுருகி வேண்டினாள். திடீரென்று ஒரு நாள் அதிகாலையில் அந்த குழந்தை எழுந்து நின்று சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த தன்னுடைய தாயின் சேலையை பிடித்து இழுத்திருக்கிறது. யார் வந்து நம்மை இழுத்தார் என்று அன்னை திரும்பி பார்க்க அந்த குழந்தை நின்று கொண்டிருந்தது. ஏன் நீ இங்கு வந்தாய் என்று மறுபடியும் கேட்க குழந்தை சொன்னது, அம்மா, வெளியே யாரோ என்னை அழைத்தது போல இருந்தது என்று. 2 காதுகளும் கேட்காத குழந்தைக்கு தெளிவாக காது கேட்டதை கண்ட தாய் மனமுருகி அன்னை வேளாங்கண்ணியிடம் நன்றி கூறினாள். உடனே வேளைநகர் சென்று மனதார அன்னையை வழிபட்டு கண்டு மனமுருகினாள். அன்பான பிள்ளைகளே, மாதாவின் மகிமையை என்னவென்று சொல்வது? மாதாவினுடைய கருணையும் மாதாவினுடைய அற்புதங்களையும் என்னவென்று சொல்லுவது? ஒரு யுகம் போதுமா? போதாது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான உபத்திரவங்களும் பலவிதமான நோயாலும் வாடி எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். பல முறை நீங்கள் ஆலயத்திற்கும் சென்று முறையிட்டிருக்கலாம். அன்னை இன்னும் ஏன் எனக்கு இறங்கவில்லை என்று. எத்தனையோ அற்புதங்களை செய்த அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய அற்புதம் செய்ய முடியாதா என்ன? நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதிசயம் அன்னை செய்வாள். இன்று மிகுந்த மன பாரத்தோடு கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். கடன் பிரச்சனைகள் வருத்தங்கள் எல்லாம் உங்களை வாட்டி வதைக்கலாம். அன்னை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு நல்லாசி கொடுப்பார். நாம் மன்றாடி பிரார்த்தனை செய்வோமா? அனுதினமும் எங்களை நேசிக்கின்ற அன்பு அன்னை மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடைகின்ற கண்ணீர்கள், படுகின்ற உபத்திரவங்கள், வியாதிகள் இவையெல்லாம் எங்களுக்கு நீங்க வேண்டும். நெடும் நாட்களாய் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் படக்கூடிய எல்லா நோயின் பிரச்சனைகள் மாறட்டும். அன்னையே நீர் அருள் புரியும். அன்னையே நீர் அருள் புரியும். உம்முடைய இறைமகன் இயேசுவின் வழியாய் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் எல்லா பிரச்சனைகளும் வாரங்களும் கஷ்டங்களும் மாறட்டும். அன்னையே எங்களுக்கு அதிசயம் இன்றே